ஏன்பா இப்படி பண்ணுறீங்க? அந்த பிள்ளைக்கு தான் எதுவுமே புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லுதில்ல, அந்த பிள்ளைக்கு தான் எதுவுமே தெரியலன்னு சொல்லுதில்ல, நீங்கள் பேசுகிறதெல்லாம் எதுவுமே அந்த பிள்ளை தலையில் ஏற மாட்டேங்குதுன்னு சொல்லுதில்ல, பாவம் அந்த பிள்ளைக்கு தலைவலிக்கு தான். அப்புறம் ஏன் அந்த பிள்ளை இங்கேயே வச்சுக்கிட்டே இருக்கீங்க? அந்த பிள்ளை தான் பாவம் அந்த வீட்டுக்கு போகணும், அங்கே போகணும், அவங்களோட போய் சேர்ந்து வந்து வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுதில்ல, அனுப்பிச்சு வைக்க வேண்டியதானே. சும்மா அருணை இப்போ எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி திருப்பி அங்கே அமுச்சு விட்டாங்க. ப்ரோமோ கண்டென்ட் பார்த்தீங்களா? எல்லாரும் முத்துக்குமரன் எல்லாருமே சேர்ந்து அருண் வந்து இங்கே வந்தும் அங்கே தொழிலாளிகளுக்கு சாதகமாக தான் செயல்படுறாரு, ஒரு மேனேஜராக செயல்படலன்னு சொல்லி அங்கிட்ட அமுச்சு விட்டாங்க. ஓகே, இப்போ அருண் திருப்பி அங்கே போயிட்டாரு. சௌந்தர்யாவால் இது தாங்கிக்க முடியல. எனக்கு இதில் உடன்பாடு இல்லைன்னு முதல்ல சொன்னாங்க. ஏன்னா அவர் இப்போ தான் வந்திருக்காராம், இப்போ தான் ஆட ஆரம்பிச்சிருக்காராம், இன்னும் அவர் ஆடவே ஆரம்பிக்கலையா. அதுக்குள்ளே எப்படி முடிவு பண்ணீங்க? அதுக்குள்ளே எப்படி நீங்கள் அங்கே போகணும்னு முடிவு பண்ணீங்க? நான் ஒரு கேள்வி கேட்கட்டா? மேனேஜராக நீங்கள் என்ன ஆடினீங்க? நீங்கள் எதுக்கு அங்கே போகணுன்னு துடிக்கிறீங்க? இப்போது அவர் இப்போ தான் வந்திருக்காரு, அவர் இப்போ தான் ஆட ஆரம்பிச்சிருக்காரு, எல்லாம் ஓகேங்க. 2 நாளாக மேனேஜராக நீங்கள் என்ன ஆடினீங்க? என்னத்தை கிழிச்சிங்க? உங்களை எதுக்கு தூக்கி அங்கே போடணும்? என்னன்னா, நீங்கள் அங்கே போனீங்கன்னா இங்கே எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க, இங்கே எல்லாரும் இது பண்ணிகிட்டே இருக்காங்க, உங்களால் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. கேமரா எல்லாமே இந்த மாதிரி பேசுகிறவங்களை ஃபோக்கஸ் பண்ணுது, ஏன்னா அதுதான் கண்டென்ட்டு. அங்கே போய் உட்காந்திங்கன்னா நீங்கள் சுற்றுற இடத்துல கிரிஞ்சுத்தனம் பண்ணலாம், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் பண்ணலாம், அது பண்ணலாம், ஏதாவது பாட்டு பாடலாம், தெரிஞ்ச பாட்டை தெரியாத மாதிரி பாடலாம், உண்மையிலேயே வரிகள்லாம் தெரியும் பட் தெரியாத மாதிரி பாடலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்கே பண்ண முடியும்னா அங்கே இருந்தால் பண்ண முடியும். இங்கே இப்போ மேனேஜராக இருக்கனால அது பொறுப்பு வாய்ந்த ஜாப் அப்படின்றனால உங்களால் பண்ண முடியல. அதுக்கு நீங்கள் ஒரு சுற்றுறீங்க. வெளியே இருக்கவெல்லாம் கேனப்பேனா என்ன? அதுக்கு என்ன சொல்கிறாங்க? பேசிக்கிட்டே இருக்காங்க, இவங்க பேசுகிற எனக்கு புரியவே இல்லை, எனக்கு தலையில் ஏறவே மாட்டேங்குது, தலைவலி எடுக்குது. உங்களுக்கு என்ன தான் புரியும்? உங்களுக்கு என்ன புரியும்? எனக்கு என்ன டவுட்டுன்னா, ரொம்ப 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 எனக்கு வந்து இது மக்கள்கிட்ட கேட்குறேன், நான் சௌந்தர்யாவோட ஃபேன்ஸ்டையும் கேட்குறேன். எனக்கு அதுக்கு மட்டும் ஒரு பதில் சொல்லுங்கள். சௌந்தர்யாவுக்கு ஒரு விஷயத்த பேசுனா அது மனசில் நிற்காது. டான்ஸு கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாராக தான் ஆடுறாங்க. நடிப்பு பக்காவாக வெளியே தெரியுது இவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு. ஒரு விஷயம் ஒரு டயலாக் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பரில் படிக்கணும், ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கணும், அச்சுச்சு மறந்துட்டேன் அப்படின்றாங்க. இவங்களால் என்ன பண்ண முடியும் சினிமாவில்? நான் பர்சனலாக பேசலை, எனக்கு வந்து அந்த ஒரு விஷயத்தில் கேட்குறேன். டயலாகு ஞாபகம் வச்சுக்க முடியாது, டான்ஸு ஒரு அளவுக்கு தான் ஆடுறாங்க, ஒன்றும் பெருசாக இது பண்ண தெரில. எந்த ஒரு விஷயத்தையும் பேச்சு திறமை பேசி வந்து இது பண்ண முடியுமா? அதுவும் கிடையாது, அதுவும் இல்லை. என்ன பண்ண முடியும்? இல்லை நீங்கள் நடிக்கிறீங்களா? இது உங்கள் கரியருக்கு இதாகிடும். நீங்கள் அப்படி இல்லைன்னு எனக்கு தோணுது. சௌந்தர்யா, நீங்கள் இப்போ உள்ளே போட்டுக்கிட்டு இருக்க இந்த எஃபர்ட்டு எதுவுமே தெரியாது நீங்கள் ஒரு பொய் ஆட்டம் ஆடுறீங்களே, அது உங்கள் கரியரை பாதிச்சிடும் அப்படின்னு எனக்கு தோணுது. தயவுசெய்து உங்களோட உண்மை முகத்தை இனிமேலாவது காட்டுங்க. உங்களுக்கு நல்லா பேச வரும்னு நமக்கு தெரியுது, எனக்கு தோணுது. நல்லா டயலாக் பேச வரும்னு தோணுது. உங்களுக்கு எல்லாமே புரியுது. நீங்கள் நல்லா வந்து எல்லாத்தையும் பிளான் பண்ணுறீங்க. இந்த உண்மையை நீங்கள் வெளிக்காட்டலைன்னா கண்டிப்பாக அது நீங்கள் எதுக்காக உள்ளே வந்தீங்களோ அந்த விஷயத்தை வந்து பாதிக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க மக்களே. யோசிச்சு பார்த்தேன் எப்படி வேலை செய்கிறதுன்னு. ரொம்ப கஷ்டம் மக்களே. பட் எல்லாரும் கெரியரில் இப்படி இருந்து தான் வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் ஒரு சைடு இருக்குது. பட் எவ்வளோ போட்டி இது இருக்க உலகம் தெரியுமா? எவ்வளோ டேலண்ட் தெரியுமா ஒருத்தனுக்கும்? இவ்வளோ பெரிய டயலாக மனப்பாடம் பண்ணி போட சொல்லுவான். இதவே உங்களால் தாங்கிக்க முடியல, கேட்க முடியல, தலைவலி வருதுன்னா இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குமே. போய் தானே, சும்மா தானே நடிக்கிறீங்க. ஒத்துக்கங்க தயவுசெய்து மக்களே. முடியல. இவங்களுக்கு என்னென்னா, இவங்களை அந்த இதுக்கு அனுப்பலை, அங்கே போய் அவங்க பெர்ஃபார்ம் பண்ண முடியல, அவ்வளோதான்.